Smoking causes cancer. Smoking kills. புகைப்பிடித்தல் புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். Consumption of alcohol is injurious to health. மது அருந்துதல் உடல் நலத்திற்கு கேடு. Be safe. Don't drink and drive. பாதுகாப்பாக இருப்பீர். மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டாதீர். ஹலோ நண்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க போற சம்பவத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு விஷயத்த சொல்லிடலாம் அப்படின்னு இருக்கிறேன். நம்மளுடைய புதிய அமானுஷ்ய கதைகள் சேனலுக்கு வரக்கூடிய அனைத்து நபர்களுக்கும் என்னுடைய அன்பார்ந்த நன்றிகள். நம்மளுடைய புதிய அமானுஷ்ய கதைகள் சேனலை நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க. தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு வீடியோவும் பார்த்துருங்க. மறக்காமல் பெல்லைக்கான தட்டிடுங்க. உங்கள் லைஃப்பில் இதை மாதிரியான அமானுஷ்ய சம்பவங்கள் ஏதாச்சும் நடந்திருந்தால் அதை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு ஒரு வாய்ஸ் நோட்டான் மற்றும் மெசேஜ் நீங்கள் அனுப்பலாம். என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரை டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துருக்குறேன், இந்த டிஸ்பிளேலையும் தெரியும். கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்க இன்னைக்குள்ள சம்பவத்துக்குள்ளாடி நம்ம போயிடலாம். ஒரு கதை சொல்லிட்டேன் சார். அதுல உனக்கு கதை கேட்டு பழகிடுச்சு, எனக்கு கதை சொல்லி பழகிடுச்சு. நான் கதை சொல்றேன், நீ கேளு. இந்த சம்பவம் நடக்கக்கூடிய இடங்க, அதாவது சேலம் மாவட்டத்தில் தான் இந்த சம்பவம் நடந்திருக்குது. இந்த சம்பவத்தை நமக்கு அனுப்பியிருக்கிறது சக்தி அப்படிங்கிறவர் தான். இந்த சம்பவத்தை நமக்கு அனுப்பியிருக்கிறாரு. அவருடைய லைஃப்ல நடந்த ஒரு அதிபயங்கரமான சம்பவத்தை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 2012 காலகட்டத்தில் தான் இந்த சம்பவம் அவருக்கு நடக்குது. அப்போ நம்மளுடைய சக்திக்கு வயசு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா 18 வயசு தாங்க ஆகுது. நம்மளுடைய சக்திக்கு அப்பா அம்மா, இவர் வீட்டுக்கு ஒரு பிள்ளை தான். இவங்க சொந்த வீட்டில் தான் வாழ்ந்துட்டு வந்துட்டு இருக்கிறாங்க. நம்மளுடைய சக்தி என்ன பண்ணிட்டு இருந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த 18 வயசுல அவர் படிப்புக்கெல்லாம் போகல. அதாவது கிட்டத்தட்ட 10ஆம் கிளாஸை முடிச்சுக்கிட்டு அதுக்கு பிறகு அவர் ஃபுல்லாகவே ஊர் சுற்ற ஆரம்பிச்சிட்டாரு. பசங்க நிறைய பேர் சேர்ந்துக்கிட்டாங்க. அதன் பிறகு அவருக்கு படிப்பு சரியா மண்டையில் ஏறலை அப்படிங்கிறதுனால அவர் படிக்கவும் போகலைங்க. 18 வயசு ஆகுதுங்க 2012. அப்படி அந்த டைம்ல தான் இந்த சம்பவம் நடக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் பெயிண்டிங் ஒர்க் வேலை செய்வாங்க இல்லையா, அந்த மாதிரி பெயிண்டர்ஸ் கூட போய் வேலையும் செய்ய ஆரம்பிக்கிறாரு. இவருக்கு இந்த ஆர்ட் வரைகிறது ரொம்ப பிடிக்குங்க. அதாவது ஆர்டிஸ்ட்னு சொல்லலாம். அந்த மாதிரியான வேலை பார்க்கக்கூடியவர் தான். இப்போ அந்த தொழிலில் தான் இருந்துட்டு இருக்கிறாரு. அதனால இந்த பெயிண்டிங்ல ஆர்ட் பண்ணுவாங்க இல்லையா, அந்த வேலைக்கும் போய் சேர்றாரு. அப்படி அங்க இருக்கக்கூடிய ஒரு 3 பசங்களை ஃப்ரெண்ட்ஷிப்பாட்டு ஏத்துக்கிட்டாரு. அது உயிர் நண்பர்கள் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அப்படிப்பட்ட நண்பர்கள் தான். ஆனா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளுடைய சக்தியை விடவும் அவங்களுக்கு வயசு கூடுதல். அதாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 2-3 வயசுக்கு மூத்தவங்க அப்படின்னு சொல்லலாம். ஆனால் ரொம்ப டீசெண்டாட்டும் ரொம்ப நல்ல ஒரு குடும்பத்தை சேர்ந்த பசங்க மாதிரி அவங்க பழகிட்டு இருக்கிறாங்க. அதே மாதிரி நம்மளுடைய சக்தியும் அப்படிதான். தன்னுடைய வீடு, அதன் பிறகு வேலைக்கு போகிறது, கிடைக்கக்கூடிய காசை அம்மா கிட்ட கொண்டு கொடுத்துருவாரு. அது மட்டும் இல்லை, சனிக்கிழமை மட்டும் இருக்கக்கூடிய காசை இவர் சேமித்து வச்சுக்கிடுவார் அவருக்காக. அது என்ன அப்படின்னா, மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை லீவ் ஆகிடும். அதன் பிறகு இவங்க அந்த ஞாயிற்றுக்கிழமையை கொண்டாடுறதுக்காக வச்சிருப்பாரு. அதுவும் சினிமா பார்க்க போகிறது, அந்த மாதிரியான வெளியில் ஹோட்டலில் சாப்பிட்றது, இதெல்லாம் ரொம்ப பிடிக்குங்க. அதனால இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அந்த சனிக்கிழமை சம்பளத்தை மட்டும் எடுத்துக்கிடுவார். அப்படிதாங்க ஒரு நாள் என்ன நடக்குது அப்படின்னா, இதுவரைக்கும் இவங்க மது அருந்தி பழக்கமே கிடையாது. யாருக்கு? நம்மளுடைய சக்திக்கு. அப்போ நம்மளுடைய சக்திக்கு ஒரு சின்ன ஆசை வருதுங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சக்திக்கு இந்த மது குடிக்கணும் அப்படின்னு ஒரு சின்ன ஆசை இருக்குது. நம்ம ஃபர்ஸ்ட் ட்ரிப்பு குடிக்க போகிறோம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்திலே இருக்கிறாரு. என்ன அப்படின்னா, இவருடைய மனசுக்குள்ளாடி ஒரு பெரிய பிளானை போடுறாரு. என்ன அப்படின்னா, இந்த பசங்களுக்கும் தெரியக்கூடாது, அவங்க கூட வேலை செய்யக்கூடிய அந்த பசங்களுக்கும் தெரியக்கூடாது, நம்ம மட்டும் போய் வசமா சரக்க வாங்கிட்டு ஏதாவது ஒரு ஏரியாக்குள்ள போயிருந்து குடிக்கணும் அப்படின்னு பிளான் பண்றாரு. அந்த விஷயத்தை வெளியே சொல்லாமலே இவர் என்ன பண்றாரு அப்படின்னா, சனிக்கிழமை அன்னைக்கு சம்பள காசை வாங்குறாருங்க. அது அந்த பெயிண்டிங் வேலைக்கு போன சம்பள காசை வாங்குறாரு. வாங்கினவர் என்ன பண்றாரு அப்படின்னா, யாருக்கும் தெரியாம அங்க இருக்கக்கூடிய ஒரு ஒயின் ஷாப்ல போய் ஒரு பீர் அப்படிங்கிற சரக்கை வாங்குறாருங்க. வாங்கிக்கிட்டு இவர் என்ன பண்றாரு அப்படின்னா, யாருக்கும் தெரியக்கூடாது இல்லையா, மற்ற நண்பர்களும் கூட இருப்பாங்க, வீடு வரைக்கும் வரக்கூடியவங்க. அதனால இவர் என்ன பண்றாரு அப்படின்னா, சரி நம்ம ஒன்று பண்ணுவோம், இவங்கள வசமா ஒரு பாதி வழியில அனுப்பி விட்டுட்டு பாத்ரூம் போயிட்டு வர்றேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு நம்ம இந்த சரக்கை சாப்பிடலாம் அப்படின்னு இவர் பிளான் பண்றாருங்க. ஆனா என்ன அப்படின்னா, இவர் எங்க மாட்டிட்டார் அப்படின்னா, ஒயின் ஷாப்புக்குள்ள இவர் போகும்போதே அந்த பசங்க பார்த்துட்டாங்க. அதாவது சக்தியை விடவும் அந்த வயசுக்கு மூத்த அந்த நபர்கள் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, கரெக்டா சக்தி போறதை பார்த்து தூக்கிட்டாங்க. டே நீ எங்கடா போன அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் கேட்கறாங்க. என்ன அப்படின்னா, அவங்களுக்கு லைட்டா அடிச்சு பழக்கம்லாம் இருக்குதுங்க, இந்த மாதிரி சரக்கு அடிச்சு. அதனால அவங்களும் கேட்கறாங்க, இந்த மாதிரி எனக்கு ஒரு ஆசை இருக்குது, அதனால நான் சரக்கு வாங்க போனேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இவர் விஷயத்த சொல்றாரு. இவர் அந்த இடுப்புல அந்த சரக்கை ஒளிச்சு
ஒளிச்சு வச்சிருக்காரு. அதையும் அவங்க பாத்துடுறாங்க. இடுப்புல தானடா வச்சிருக்கிற, எட்ரா வெளியே அப்படின்னு சொன்னோன்னா இவர் எடுத்து காட்டுறாருங்க. அந்த பீர் பாட்டில வச்சிருக்கிறாரு. அப்படி அந்த பீர் பாட்டில பார்த்த உடனே, டேய் நாங்களும் சரக்கு அடிப்போம்லாடா, எங்களுக்கும் வாங்கிதாடா அப்படின்னு சொல்லி அவங்க கேட்க, இவரும் சரி அவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் ஹார்டான சரக்கெல்லாம் வாங்கியிருக்கிறாரு. வாங்கி அவங்களுக்கு 3 பேருக்கும் கொடுத்துக்கிட்டு இவரும் இதை கொண்டுட்டு போறாரு. தயவு செய்து எங்க வீட்டுல எல்லாம் சொல்லிடுறாங்கடா, பெரிய பிரச்சனை ஆயிடும் அப்படிங்கிறது மாதிரி சக்தி ஒரு வேண்டுகோளோட தாங்க கூட போகவும் ஆரம்பிக்கிறாரு. ஆனா என்ன நடந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த 3 நபர்களும் அவங்க வீட்டுக்கு பயந்தவங்க. அதனால அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, போற வழியில ஒரு புளியந்தோப்பு இருக்குது, அங்க இருந்து நம்ம இந்த சரக்கு அடிக்கலாம், அடிச்சுக்கிட்டு போகலாம், ஆனா சாப்பிட்றதுக்கு ஏதாவது வாங்கணும்டா அப்படின்னு சொல்றாங்க. உடனே இவரும் என்ன பண்றாரு அப்படின்னா, எனக்கு போய் வாங்குறதுக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஏன்னா இவர் மற்ற மாதிரி சாப்பிடலாம் போவாரு, ஆனா இப்படி பார்சல் வாங்கிட்டு போற பழக்கம் கிடையாதுங்க. சரி நான் போய் வாங்கிட்டு வர்றேன் அப்படின்னு சொல்லி இவருக்கு கூட்டத்துல இருக்கக்கூடிய ஒரு நபர் என்ன பண்றாருன்னா, அங்க இருக்கக்கூடிய ஒரு ஹோட்டல்ல இந்த மாதிரி போய் இந்த சிக்கன் வறுத்து வச்சிருப்பாங்க இல்லையா, அதுல ஒரு பார்சல் வாங்குறாரு. ஒரு பார்சல் நமக்கு போதாது, இன்னும் ஒரு பார்சல் கூட வாங்குங்க அப்படின்னு சொல்லி 2 பார்சல் வாங்குறாங்க. அது மட்டும் இல்லாம அந்த பசங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, தண்ணீர், அதுக்கு பிறகு கப்பு அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்களுக்கு தேவையான விஷயங்கள் எல்லாமே வாங்கிக்கிடுறாங்க. வாங்கிக்கிட்டு இவங்க கரெக்டா சைக்கிள்ல தாங்க போறது வர்றது. அதுவும் 2 சைக்கிள்ல வந்து 4 பேராட்டு போயிட்டு வருவாங்க. அப்படி சைக்கிள்ல தான் வந்துட்டு இருந்திருக்கிறாங்க. கரெக்டா அந்த புளியமரம், அதாவது அந்த புளியந்தோப்பு அப்படின்னு சொல்றாங்க, அவங்க ஊருக்கு போற பாதையில தான் அந்த புளியந்தோப்பு இருக்குது. சரி நம்ம உள்ள போயிடுவோண்டான்னு சொல்லி சைக்கிளே உள்ள விட்டுறாங்க. 2 சைக்கிளும் உள்ள போயிருது. கரெக்டா இவங்க போகக்கூடிய இடத்துல வந்து ஒரு கல்லறை ஒன்று இருக்குங்க. அதாவது புளிய மரத்துக்கு பக்கத்துல இருக்குது. சரிடா இங்க ஒரு திண்டு இருக்குது, அந்த திண்டுல இருந்து நம்ம சரக்கு அடிக்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்றாங்க. சரி அந்த இடம் ரொம்பவே இருட்டா இருக்குது. ஏன்னா இந்த சம்பவம் நடக்கிறது ஒரு 7 மணி இருக்குங்க, அவ்வளவுதான் இருக்கும். ஆனாலும் நல்ல இருட்டு விழுந்துருதுங்க. ஏன் புளிய மரம் வந்து இந்த அடர்த்தியா இருக்கும் பார்த்துருக்கீங்களா, அப்படி அடர்த்தியா இருக்குது. அதனால அங்க பயங்கரமா இருட்டு விழுதுங்க. இவரும் என்ன செய்யறாரு அப்படின்னா, சரி அந்த பசங்களும் கூட இருக்கிறாங்க, நமக்கு தைரியமா சரக்கு அடிக்கலாம் அப்படிங்கிற ஒரு பிளானோட இவரும் உள்ள போயிடுறாருங்க. கிட்டத்தட்ட என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அங்க போன உடனே நம்மளுடைய சக்தி என்ன பண்றாரு அப்படின்னா, நெருப்பு மூட்டுறதுக்காக தீப்பெட்டி வாங்கிட்டு வந்திருக்கிறாரு. அங்க இருக்கக்கூடிய கொஞ்சம் சருகு, சுள்ளி, அந்த மாதிரி கம்புகள், குச்சியெல்லாம் இருக்கும் இல்லையா, காய்ந்து போனது, அதையெல்லாம் எடுத்து கொஞ்சம் தீ மூட்டுறதுக்காக ரெடி பண்றாருங்க. அப்படி அந்த இடத்துல தீயை மூட்டி வச்சுக்கிட்டு இவங்க அந்த கல்லறை இருக்குது பாத்தீங்களா, அந்த கல்லறையில இருந்து இவங்க சரக்கையும் அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதுல இருந்து சிக்கனும் சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. சரி சாப்பிட்டு முடிச்சுக்கிட்டுங்கிறது கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு மற்ற நபர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா, ஆளுக்கு ஒரு அந்த கோட்டர் அப்படிங்கிற சரக்கை வந்து அடிச்சு முடிச்சிடுறாங்க. ஆனா இவர் முதல் ட்ரிப்பா அந்த பீர் பாட்டில் வாங்கினார் இல்லையா, அவருக்கு ஒரு கிளாஸுக்கு மேல குடிக்க முடியல. அதாவது ஒரு பாதி பீர் தாங்க குடிச்சிருப்பாரு. அதுக்கு பிறகு அவருக்கு வயிறு ஃபுல்லாயிருது. அங்க இருக்கக்கூடிய அந்த சிக்கன் பீஸ்லாம் வறுத்தது வாங்கிட்டு வந்தாங்கன்னு சொன்னேன் இல்லையா, அந்த சிக்கன் பீஸுகளை எடுத்து இவர் சாப்பிட ஆரம்பிக்கிறாரு. அவங்களும் சாப்பிட்றாங்க. கிட்டத்தட்ட பாதி பீர் மிச்சம் வந்துடுதுங்க. இந்த பாதி பீர் மிச்சம் வந்தோடனே இந்த பசங்களுக்கு தெரியாம அந்த பாட்டில அங்க இருக்கக்கூடிய ஒரு புளிய மரத்துடைய வேருடைய அடிப்பக்கத்துல இவரு தாங்க சொருகி வைக்கிறாரு. அது எவ்வளவு நேக்கா வேலை பார்க்கறாரு அப்படின்னா, அந்த பசங்களும் அதாவது அவங்க சரக்கு சாப்பிட்டாங்க இல்லையா, அவங்களுக்கு ஒரு கோட்டர் அடிச்சதுமே பயங்கரமா போதையாயிடுறாங்க. ஆனா இவருக்கு பாதி தான் இவர் குடிச்சிருந்தாரு. எதுல? பீர்ல. அப்படி குடிச்சதுனால என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த பாதிக்கு மேல குடிக்க முடியாத உடனே அங்க இவங்க வாங்கிட்டு வந்தாங்க இல்லையா சைடுக்காக சாப்பிட்றதுக்கு இந்த வறுத்த கோழி, அதை கொண்டு வரப்பட்ட அந்த கவர் இருக்கு பாருங்க, அதாவது பாலித்தீன் கவர்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த கவரை வச்சு இந்த பீர் பாட்டில் மூடியை வந்து பயங்கரமா டைட் பண்ணி கட்டி அப்படியே வச்சு அங்க இருக்கக்கூடிய அந்த புளிய மரத்துக்கு அடியில அந்த மாதிரி சொறி வச்சிடுறாங்க. டே நீ குடிச்சிட்டியாடா போமாடா அப்படின்னு சொல்லி அவங்க கேட்கறாங்க. சரி நான் குடிச்சிட்டேன், பாட்டில் தூர போட்டேன் அப்படின்ட்டு சொல்றாரு. என்ன அப்படின்னா, இவருக்கு இதுக்கு முன்னால குடிச்ச பழக்கம் இல்லை. இந்த பாதி குடிச்சதுமே நல்ல போதை ஆயிடுறாரு நம்மளுடைய சக்தி. இருந்தாலும் உளறிக்கிட்டே சரி வாங்கடா போகலாம் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டே அந்த நபர்களும் அங்கிருந்து சைக்கிளை எடுத்துக்கிட்டு கிளம்புறாங்க. ஆனா இவருடைய மனசுல பாதி பீர் தான் குடிச்சோம், பாதி குடிக்கல, அங்க ஒதுக்கி வச்சிருக்கிறோம், நாளைக்கு பகல் டைம்ல வந்து அதை எடுத்து குடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணிக்கிட்டு நம்மளுடைய சக்தியும் அவங்க கூட சைக்கிள்ல போக ஆரம்பிச்சுட்டாங்க. இவங்களும் 4 பேர் மட்டும் சேர்ந்து ஊருக்குள்ளே வந்துடுறாங்க. இவரும் போய் வீட்டுல தெரியாம இருக்கிறதுக்காக, அந்த சரக்கு வாசனை வரும் இல்லையா, அது தெரியாம இருக்கிறதுக்காக கொய்யா இலைகளை பறித்து சவச்சிக்கிட்டு, அதாவது மின்னுக்கிட்டே போயிருக்கிறாரு. அப்படி மின்னுக்கிட்டு போகும்போதே அவங்க அம்மா கேட்டிருக்கிறாங்க, என்னடா புதுசா இருக்கு, கொய்யா இலையெல்லாம் சாப்பிட்டுட்டு வர்ற அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. ஆனா இவர் எந்த பதிலும் சொல்லல. சாப்பாடு கொடுமா அப்படின்னு சொன்ன
அப்படின்னோடனே அவங்க அம்மா சாப்பாடையும் போட்டு வச்சிடுறாங்க. ஆனால் அவங்க அம்மா இவரை பார்த்த உடனே கண்டுபிடிச்சிட்டாங்களாம். ஆனால் அதை வந்து அவங்க வெளியே சொல்லவே இல்லை. என்ன நடந்திருக்கு அப்படின்னா, அந்த இடத்துல சாப்பாடை கொடுத்துருக்குறாங்க. இவரால் ஒரு பாதிக்கு மேலே சாப்பிடவே முடியல. அந்த இடத்துல போதை தலைக்கு ஏறி அப்படியே படுத்துடுறாருங்க. இது அவங்க அம்மா புரிஞ்சுக்கிட்டாங்க. பையன் ஏதோ இன்னைக்கு புதுசாக ட்ரை பண்ணியிருக்கிறான், அதனால மாட்டிக்கிட்டான் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அவங்க அப்பாவுக்கு தெரியாமல் கட்டிலில் தூக்கி கொண்டு போய் படுக்க வச்சதே அவங்க அம்மா தாங்க. மறுநாள் இவருக்கு பயங்கரமா விளக்கமா தடி. அவங்க அப்பா எங்கிருந்து போயிட்டாரு, அப்பா கிட்ட இந்த விஷயத்த சொல்லவே இல்லை. பயங்கரமா விளக்கமா தடி நடக்குதுங்க. என்ன அப்படின்னா, நீ இப்படி பண்ணுவியாடா அப்படின்னு கேட்டு அவங்க அம்மா பயங்கரமா அடிச்சிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம அவங்க அம்மா அளவ ஆரம்பிச்சிட்டாங்க. ஒத்தைக்கு ஒரு பிள்ளைய நான் பெத்து வச்சிருக்கிறேன், நீ இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கியடா அப்படின்னு சொல்லி மன வருத்தத்துல தாங்க அவங்க அளவே ஆரம்பிக்கிறாங்க. சரிம்மா, நான் இனிமேல் இதை பண்ண மாட்டேன், தெரியாம பண்ணிட்டேம்மா, நான் பாதிதாமா குடித்தேன், பாதியை தூர போட்டு வந்துட்டேம்மா, நான் இனி அந்த பக்கமே போக மாட்டேன் அப்படின்னு சொல்லி நல்லா அழுது கமர்றாருங்க. சரின்னு சொல்லிக்கிட்டு சக்தி வந்து மறுநாள் காலையில் ஞாயிற்றுக்கிழமை அந்த ஃப்ரெண்ட்ஸுங்க இருக்கிறாங்க இல்லையா, ஒரு 3 பேர், அவங்கள போய் பார்த்துக்கிட்டு காலையில் ஏதாவது சினிமாவுக்கு போகலாம் அப்படின்ற பிளானில் நேராக போகிறாருங்க முதல் நபருடைய வீட்டுக்கு. அங்கே போகும்போது அந்த நபர் வீட்டில் இல்லை, அவங்க வீடு பூட்டப்பட்ட நிலைமையில் இருக்குது. சரி, அடுத்த நபர் வீட்டுக்கு போகிறாங்க. அங்கே போகும்போது ஒரு வயசான தாத்தா, அதாவது அந்த நபருடைய தாத்தா அங்கே உட்காந்துருக்கிறாரு. அவர்கிட்ட விசாரிக்கிறாரு, எங்கே அவங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இந்த மாதிரி நேரத்துக்கு வயிற்றுப்போக்கும் வாந்தியும் ஆயிடுச்சுப்பா, ஹாஸ்பிட்டலில் கொண்டு சேர்த்துருக்கோம் அப்படிங்கிறது மாதிரி அந்த வயசானவர் சொல்லியிருக்கிறாரு. அவர் சொன்ன உடனே இவருக்கு ஒன்றுமே புரியலை. சரி, அடுத்தவனுக்கு வீட்டுக்கு போகலான்னு பார்த்தா அங்கேயும் வீடு பூட்டி இருக்குது. இது என்ன நடக்குது, எங்க போனாங்க அப்படின்னு சொல்லி பக்கத்துல அவர் விசாரிக்கிறாரு. விசாரிக்கும் போது இந்த மாதிரி 3 பேருக்கும் நேத்தைக்கு நைட்டு வாந்தி பேதின்னு ஆயிடுச்சு, அதனால ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துருக்குறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. சரி, எந்த ஹாஸ்பிட்டல்னு கேட்டுக்கிட்டு ஒரு தனியார் ஹாஸ்பிட்டல்லாம் சேர்த்துருக்குறாங்க, அங்கேயும் போய் பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இவர் அங்கிருந்து கிளம்புறாரு. ஏன்னா இவருக்கு சைக்கிள் கிடையாது. அங்க வரக்கூடிய 2 நண்பர்களுக்கு மட்டும்தாங்க சைக்கிள் இருக்குது. அவங்களுக்கு சைக்கிள் வந்து வெளியே இருக்குது, அதுவும் திறந்தாப்புல இருக்குது. அங்க இருக்கக்கூடிய தாத்தா கிட்ட சொல்லிக்கிட்டு அந்த சைக்கிளை எடுத்துக்கிட்டு ஹாஸ்பிட்டலை நோக்கி வேகமா விரைஞ்சி போகவும் ஆரம்பிக்கிறாரு. அப்படி அவர் அங்க போகும்போது என்ன நடந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, 3 பேருமே பெட்ல, அதாவது ஐசியூ வார்டில் சேர்த்துருக்குறாங்க. அவங்களுடைய சுய நினைவே இல்லாம இருக்கிறத இவர் பார்க்குறாரு. அவங்க அம்மா கிட்ட பேசுறாங்க. அங்க 3 பேருடைய அம்மாவும் நின்றுட்டு இருக்கிறாங்க வெளியே. அம்மா, அப்பா, தம்பி, அண்ணன் சொல்லிக்கிட்டு எல்லாரும் நிற்கிறாங்க. அவங்க கிட்ட விசாரிக்கிறாரு. விசாரிக்கும் போது இந்த மாதிரி நேத்தைக்கு நைட்டு நல்லா தாண்டா வந்தானுங்க, ஆனால் லைட்டாக சரக்கு சாப்பிட்ருந்தானுங்க, அது எங்களுக்கு தெரியும். ஆல்ரெடி இவங்க சரக்கு சாப்பிட்ற பழக்கம் உண்டு, அதனால எங்களுக்கு தெரியும்ப்பா. ஆனால் என்ன ஆச்சுன்னு தெரியல, ஒரே வாந்தி பேதின்னு ஆயிடுச்சு. அவங்க 3 பேரை நான் எடுத்து இந்த மாதிரி ஹாஸ்பிட்டல் கொண்டு வந்துட்டோம், இந்த மாதிரி கோமா ஸ்டேஜுக்கு போகக்கூடிய லெவலுக்கு இருந்துகிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறது மாதிரி அவங்க குடும்பத்தினரும் சொல்றாங்க. இதை கேட்டோன்னே இவருக்கு ஒண்ணுமே புரியல. என்னடா இது இப்படி இருக்குது, நம்மளும் அந்த இடத்துல சாப்பிட்டுட்டு தானே வந்தோம், நமக்கு ஒன்றும் இல்லையே, இது வேற ஏதாவது பிரச்சனையா இருக்கும், வேற ஏதாவது வீட்டில் மாற்றி எடுத்து சாப்பிட்டுருப்பாங்க போல இருக்குது, இல்லைன்னா நம்ம போன பிறகு ஊருக்குள்ள இருக்கக்கூடிய கடையில் ஏதாவது சாப்பிட்டுருப்பானுங்க, அதனாலதான் இந்த பிரச்சனை அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இவர் அதை ஃப்ரீயா விட்டுறாரு. சரி, அன்னைக்கு சாயங்காலம் வரைக்கும் அங்கே வெயிட் பண்றாரு. ஆனா அவங்களுக்கு சுய நினைவே வரல. கிட்டத்தட்ட அன்னைக்கு நைட்டு 8 மணிக்கு பிறகுதாங்க அதுல இருக்கக்கூடிய 3 நபர்கள்ல ஒரு நபர் வந்து கண் முழிக்கிறாருங்க. கண் முழிச்சவர் பயங்கரமா அந்த ஹாஸ்பிட்டலுக்குள்ளாடி கத்த ஆரம்பிக்கிறாரு. யாரோ எங்களை கொல்லதுக்கு முயற்சி பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி கத்துறாருங்க. அது மட்டும் இல்லாம கருப்பு கலர்ல ஒரு உருவம் வந்து எங்களை சுத்தி சுத்தி வந்துகிட்டு இருக்குது, அதாவது என்ன சுத்தி சுத்தி வந்துட்டு இருக்குது, அது எங்களை கொல்லாம விடாது போல இருக்குது அப்படிங்கிற மாதிரி பேச ஆரம்பிக்கிறாரு. ஆனா அவர் கொஞ்சம் சுய நினைவு கெட்டுதாங்க பேசிட்டு இருக்கிறாரு. அவருடைய கண்ணுக்கு என்ன தெரியுதோ அதை மட்டும் தாங்க சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு. சரிப்பா, ஒன்னும் இல்லை அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க கூட வந்து இந்த குடும்பத்தினர் இருக்கிறாங்க இல்லையா, அவங்க வந்து சமாதானப்படுத்துறாங்க. அதன் பிறகு இந்த தகவல் வந்து நம்மளுடைய சக்திக்கு சொல்லப்படுது, அதாவது மொபைல் மூலமா சொல்றாங்க. சரி, நம்ம போய் பார்த்துட்டு வந்துடலாம் அப்படிங்கறது மாதிரி நினைச்சுக்கிட்டு சக்தியும் அந்த 8 மணிக்கு அங்க கிளம்பி வர்றாருங்க. அப்படி கிளம்பி வந்து நம்மளுடைய சக்தி என்ன பண்றாருன்னா, அவருடைய அந்த நண்பரை வந்து கை வச்சு அப்படி தொடுறாரு. தொட்ட உடனே அவருக்கு ஒரு மாதிரி ஷாக் அடிச்ச மாதிரி ஆகுதுங்க. அதாவது ஏதோ கரண்ட் பாஸ் ஆனது மாதிரி அப்படி துடிச்சு போறாருங்க. டேய், என்ன விட்டுட்டு போடா அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த மயக்கத்துல இருந்த அந்த நபர் வந்து கத்த ஆரம்பிக்கிறாருங்க. இவனை பிடிச்சி வெளியே தள்ளுங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு சக்தியை அந்த ஹாஸ்பிட்டலை விட்டு வெளியே விட்டாங்க. ஏன் அப்படின்னா, இவன் தான் என்னதோ பண்றான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு சக்தியும் வெளியே வந்துடுறாரு. சக்தி வெளியே வந்த பிறகு என்னடா இது, நம்ம கையை வச்சோன்னு இந்த மாதிரி பேசிட்டாரே அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட இவர் என்ன பண்றாருன்னா, மற்ற 2 நண்பர்கள் இருக்கிறாங்க இல்லையா, அவங்களையும் எட்டி பார்க்குறாருங்க. அந்த ஐசி வார்டில் போய் தான் பார்க்குறாரு. மறுபடியும் உள்ளே போய் பார்த்துருக்கிறாரு. அப்படி பார்க்கும்போது அவங்க 2 பேருக்கும் பேச்சு மூச்சு கூட இல்லைங்க. மறுநாள் ஆகுதுங்க, விடிஞ்சிருது. மறுநாள் இவருக்கு அதாவது தூக்கமே இல்லை அப்படின்னு சொல்லலாம்.
அந்த தூக்கம் இல்லாம அவர் வீட்டில் இருக்கிறாரு. வீட்டில் என்ன அப்படின்னா திங்கக்கிழமை காலையில் இந்த பசங்க 3 பேரும் வந்தாதாங்க இவருக்கு வேலைக்கு போக முடியும். அதனால இவர் வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு. சரி வருவானுங்களா, ஹாஸ்பிட்டலை விட்டு வந்துட்டானுங்களா, எதுவுமே கேட்க முடியல. ஃபோன் கூட போக மாட்டேங்குது. அந்த மாதிரி கட் பண்ணி வச்சிருக்கிறாங்க. என்ன செய்யணும்னு தெரியல சக்திக்கு. சக்தி என்ன பண்றாரு அப்படின்னா, ஒருவேளை அந்த புளியமர தோப்புக்குள்ளாடி இருந்த அந்த கல்லறை, அதாவது இவங்க என்ன நினைச்சிட்டாங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் கல்லறைன்னு உங்களுக்கு தெரியாது, அங்க இருக்கக்கூடிய ஒரு திண்டில் இருந்து நம்ம இந்த மாதிரி சரக்கு சாப்பிட்டோம் இல்லையா, அந்த சிக்கன்லாம் சாப்பிட்டாங்க இல்லையா, அந்த மாதிரி ஏதாவது சாப்பிட்டதுனால ஒருவேளை அதில் ஏதாவது சாமி இருக்குமோ, நம்மளை ஏன் ஒன்றும் பண்ணலை, இவங்கள மட்டும் பண்ணிச்சு. அவங்க வந்து இந்த மாதிரி பிராண்டி மாதிரியான அந்த சரக்கு சாப்பிட்ருக்குறாங்க, அதாவது ஹார்டான சரக்கு சாப்பிட்ருக்குறாங்க. நம்ம வந்து சாதாரணமாக தானே குடித்தோம், அதாவது ஒரு பீர் தண்ணி மாதிரி பட்டது தானே அப்படிங்கிறது மாதிரிலாம் நினச்சிக்கிட்டு இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, சரி நம்ம எதுக்கும் அந்த இடத்துக்கு போவோம், எங்கே அந்த புளியமரம் இருக்குது பார்த்தீங்களா, அது பக்கத்தில் தான் அந்த கல்லறை இருக்குது, அங்கே போகலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இவர் பட்டா பகல் ஒரு 12 மணி இருக்குங்க. அதாவது காலையில் இவரால் அவங்க வருவாங்க எதிர்பார்த்து இவரால் போக முடியல. அதனால அன்னைக்கு வேலைக்கு போக முடியாமல் லீவ் ஆகுது. இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அங்கே இருந்து கிளம்புறாருங்க. கிளம்பி கரெக்டாக அந்த புளியந்தோப்புக்குள்ளேயும் வந்துடுறாருங்க. கரெக்டாக அவர் வரக்கூடிய டைம் வந்து மத்தியானம் 12 மணிங்க. அப்படி வரும்போது ஒரு சம்பவம் நடக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த கல்லறை இருக்கு பார்த்தீங்களா, அதுக்கு மேலே ஒரு வயசான நபர் உட்கார்ந்து இருக்கிறாரு. அவர் வந்து ஆள் பார்க்கறதுக்கு ரொம்ப பிளாக்காக இருந்திருக்கிறாரு, ரொம்ப கருப்பாக இருந்திருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் தோளில் ஒரு துண்டை போட்டுக்கிட்டு, ஒரு வெள்ளை வேட்டி கட்டிக்கிட்டு, ஒரு காலை தூக்கி அந்த சமாதிக்கு மேலே வச்சுக்கிட்டு அப்படியே உட்கார்ந்துருக்கிறாரு. அவர் கையில் ஒரு குச்சி கம்பு ஒன்று இருக்குதுங்க. இதையும் பார்க்குறாரு. பார்த்துக்கிட்டு இவருங்கிறது பார்க்கும்போது ஏதோ மாடு மேய்க்கக்கூடியவங்க இல்லைனா ஆடு மேய்க்கக்கூடியவங்க அந்த மாதிரி தான் இருக்கக்கூடும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு நேராக கிட்ட போகிறாருங்க. கிட்ட போனோடனே, ஐயா இந்த சமாதி மாதிரி இருக்குது இல்லையா, இது வந்து சாமியா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இல்லைப்பா இது சாமி கிடையாதுப்பா, இந்த புளியந்தோப்பு ஓனருடைய கல்லறை தான் இது, ஏன் இதை இங்கே புதைச்சிருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சக்தி கேட்குறாருங்க. அப்பந்தாங்க அவர் ஒரு விஷயத்த சொல்கிறாரு. என்ன அப்படின்னா, பெரிய ஒரு சொத்து பிரச்சனை. அந்த புளியமரம் தோப்பு வச்சிருக்கிறாங்க இல்லையா, அவங்களுக்கு அண்ணன் தம்பி வந்து 3 பேருங்க. அண்ணன் தம்பி 3 பேருக்கும் பயங்கரமான சொத்து பிரச்சனை இருந்திருக்குது. இதில் அண்ணன் என்ன பண்ணிட்டார் அப்படின்னா, எனக்கு அந்த சொத்தே வேண்டாம், நீங்களே வச்சு வாழ்ந்துக்கிடுங்கடா அப்படின்னு சொல்லிக்கிட்டு 2 பேருக்கும் கொடுத்துட்றாங்க. ஆனாலும் இவருடைய கையெழுத்து போட்டு எல்லாம் கிளியர் பண்ணி கொடுத்த பிறகும் அந்த நபர்கள், அதாவது அந்த அண்ணன் தம்பியா இருக்கிற அந்த 2 பேரும், அந்த தம்பிகள் இருக்கிறாங்க இல்லையா, அவங்க 2 பேரும் என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா, அந்த இடத்துடைய ஓனருங்க. அந்த ஓனர் வந்து என்ன பண்ணியிருக்கிறாருன்னா, ஃபுல்லாகவே எல்லாமே கையெழுத்து போட்டு கொடுத்தவர் தான். ஆனால் அவர்கிட்ட இன்னும் சொத்துக்கள் இருந்திருக்குது. அதை 2 தம்பிகளும் வாங்கணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா, இவரை அந்த புளியந்தோப்புக்கு வர சொல்லியிருக்கிறாங்க. இவரும் ஏதோ தம்பிங்க கூப்பிடுறாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு 2008 காலகட்டத்தில் இந்த சம்பவம் நடந்திருக்குது. அந்த நபர் வந்து அந்த புளியந்தோப்புக்கு கிட்டத்தட்ட ஒரு 8-9 மணி இருக்குங்க ராத்திரி நேரத்தில் அவரும் அங்கே போயிருக்கிறாரு. அங்கே வச்சு இந்த 2 தம்பிகளும் சேர்ந்து அந்த அண்ணனை வெட்டி கொண்டு இருக்கிறாங்க. இதில் என்ன ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அண்ணன் என்கிற அந்த நபருக்கு பொண்டாட்டி பிள்ளைங்க யாருமே கிடையாது. அவர் வந்து ஒரு சிங்கிள் தனி கட்டை அப்படின்னு சொல்லலாங்க. இவங்களுக்கு பொண்டாட்டி பிள்ளைகள்லாம் இருக்குது. உனக்கு என்னத்துக்குடா இவ்வளவு சொத்து அப்படிங்கிறது மாதிரி நினைச்சுதாங்க அந்த புளியந்தோப்புக்குள்ள வச்சு வெட்டியும் கொண்டுட்டாங்க. வெட்டி கொண்டது மட்டும் இல்லாம இந்த புளிய மரத்து பக்கத்திலேயே ஒரு குழியை தோண்டி, அதாவது ரொம்பலாம் ஹைட்டாலாம் தோண்டலைங்க, ஆழ மட்டும் தோண்டாம ஒரு 2 அடி ஆழத்துக்கு தோண்டி அதில் புதைச்சிட்டாங்க. அண்ணனும் தம்பியும் சேர்ந்து அவரை வெட்டி கொண்டு அந்த இடத்திலே புதைச்சிக்கிட்டு அவங்க அங்கேருந்து போயிட்டானுங்க. ஆனால் காலப்போக்கில் என்ன ஆச்சுது அப்படின்னா, இவரை காணலைன்னு சொல்லிட்டு தேடணும், கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் அப்படின்னா இந்த 2 தம்பிகளும் தான் செய்யணும். ஆனால் இவங்க அதை பற்றி எதுவுமே வெளியே பேசலை. ஆனால் அவர் வந்து கடன் கொடுத்தல் வாங்குதல் அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஒரு பிஸ்னஸ் ஒன்று ஓட்டிகிட்டு இருந்திருக்கிறாரு. அதில் இந்த புளிய மரத்து ஓனர் இருக்கிறார் இல்லையா, அவர் ஒரு ஆள்கிட்ட 10 லட்ச ரூபா வாங்கியிருக்கிறாரு. அந்த 10 லட்சமும் அவர் தானாக எடுத்து வைக்க ஒன்றும் செய்யலைங்க. அதை நிறைய பேருக்கு கடனாட்டு தான் கொடுத்துருக்கிறாரு. சரிப்பா, இந்த மாதிரி உங்க அண்ணன் வந்து 10 லட்ச ரூபா வாங்கியிருக்கிறான், அந்த காசை வந்து எனக்கு எப்படியாவது ரிட்டர்ன் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி அந்த நபர் வந்து இந்த 2 தம்பிக்கிட்டையும் கேட்டிருக்கிறாரு. ஆனால் இவங்க முன்னுக்கும் பின்னுமாட்டு முரண்பாடற்ற, அதாவது முறையில்லாத ஒரு தீர்மானத்தை சொல்லிடுறாங்க. நீங்க யாருக்கிட்ட பணம் கொடுத்தீங்களோ அவங்க கிட்ட கேளுங்க, எங்க கிட்ட கேட்காதீங்க, அவனே இந்த ஊர்லேயே இல்லை, எங்க போயிருக்கிறான்னு எங்க கிட்டையும் சொல்லலை, அதனால நீங்க அவரை பார்த்து தான் கேட்கணும், எங்கள்கிட்ட கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்லிடுறாரு. கிட்டத்தட்ட 1 வருட காலங்கள் ஓடி போயிருக்குங்க. இந்த கொலை நடந்த விஷயமே தெரியாது, அந்த மாதிரி இருந்திருக்குது. என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த அண்ணன் தம்பி 2 பேரும் இருக்கிறாங்க இல்லையா, இவங்க 2 பேரும் சேர்ந்து இந்த சொத்து அவ்வளோத்தையுமே இவங்களுடைய பேருக்கு மாற்றுறதுக்காக முயற்சி பண்ணியிருக்கிறாங்க. வில்லேஜ் ஆஃபீஸு, கலெக்டர் ஆஃபீஸ்ன்னு சொல்லி இந்த அண்ணன் தம்பி 2 பேருமே அலைய ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படி அலையும் போது அவர் வந்தால் தான் இது முடியும் அப்படிங்கிற மாதிரி அவங்க பேச,
அவங்க இல்லைங்கிற அளவுக்கு இவங்க கொண்டு வர, சரி இதில் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லி போலீஸ் மூக்க உள்ள நுழைச்சிட்டாங்க. அதாவது வில்லேஜ் ஆஃபீஸர் ஆர்டிஓன்னு சொல்லுவோம் தெரியுமா, அவங்க வந்து உள்ளே வந்துடுறாங்க. அவங்க உள்ளே வந்த பிறகு இந்த நபர் வந்து கொலை செய்யப்பட்ட விஷயம் தெரிய வருது. அங்கே இருக்கக்கூடிய அந்த பாடியை தோண்டி எடுக்கிறாங்க. இவங்க 2 பேரையும் அரெஸ்டும் பண்ணி இவங்களுக்கு ஜெயில் தண்டனையும் வழங்கப்பட்டது. ஆனால் என்ன அப்படின்னா, இந்த பாடியை எந்த இடத்துல இவங்க வந்து புதைச்ச இடத்துல தோண்டினாங்க இல்லையா, அதே இடத்துல மறுபடியும் பெரிய குழியா தோண்டி அதே இடத்துல புதைச்சிட்டாங்க. அதன் பிறகு அங்கே எந்த பிரச்சனையும் இதுவரைக்கும் நடக்கல. அதை வந்து இவர் எடுத்து சொல்றாரு. யாரு அங்கே இருக்கக்கூடிய அந்த வயசான நபர். அவர் சொல்லி முடிக்கிறாரு, அப்படியா, இந்த மாதிரி 2 நாளைக்கு முன்னால நாங்கள் இந்த இடத்துல சரக்கடிக்க வந்தோம். நாங்கள் ஒரு 4 பேர், அதில் 3 பேர் இந்த மாதிரி வயிற்றுப்போக்கு வாந்தி மாட்டு பயங்கர பிரச்சனையில் இருக்கிறாங்க, என்னன்னு தெரியல அப்படின்னு சொல்லி அந்த பெரியவர்கிட்ட சொன்ன உடனே அந்த பெரியவர், அப்படியாப்பா இங்கேயா வந்து குடிச்சிங்க, உங்களுக்கு வேற இடமே கிடைக்கலையா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாரு. ஏன் அப்படின்னா, இந்த நபர் இருக்கிறார் இல்லையா, அவருக்கு வந்து எந்த கெட்ட பழக்கமும் கிடையாதுங்க. அதாவது தண்ணி அடிக்க மாட்டாரு, எந்த ஒரு கெட்ட பழக்கம், ஒரு பெண்களை கூட ரொம்ப அன்போட பேசக்கூடிய ஒரு நபராக இருந்திருக்கிறாரு. அதனால அவருடைய அந்த சமாதிக்கு மேலே இருந்து, இந்த வேலையை நீங்க செய்திருக்க கூடாதுப்பா, இது ரொம்ப தப்பு, நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த குடும்பத்தினர்கிட்ட போய் நீ சொல்லு, இந்த இடத்துல அந்த 3 பசங்களையும் வர சொல்லு, கண்டிப்பா அவனுங்க முழிப்பானுங்க, முழிச்ச உடனே இங்க கூட்டிட்டு வா, இந்த இடத்துல வந்து அவருக்கு போட வேண்டிய படையலை போட்டு நீங்க வந்து மன்னிப்பு கேளுங்க, கண்டிப்பா அவருடைய ஆன்மா உங்களை எதுவுமே செய்யாது, கண்டிப்பா விட்டுரும் அப்படின்னு சொல்றாருங்க. சரின்னு சொல்லிக்கிட்டு நம்மளுடைய சக்தி என்ன பண்றாரு அப்படின்னா, வேகமா அங்க இருந்து ஓட ஆரம்பிக்கிறாரு. அவருடைய அந்த சைக்கிள் எடுத்துட்டு வந்தார் இல்லையா, அதே சைக்கிளை தாங்க வச்சுக்கிட்டே இருக்கிறாரு. அந்த சைக்கிளை எடுத்துக்கிட்டு வேகமாக ஓட ஆரம்பிக்கிறாரு. எங்க அப்படின்னா ஹாஸ்பிட்டலுக்கு. ஹாஸ்பிட்டலில் போய் அவங்க அப்பா அம்மாலாம் இருந்தாங்க இல்லையா, அவங்க கிட்ட நடந்த விஷயங்கள் அனைத்தையுமே அப்படியே சொல்லிடுறாரு. இந்த மாதிரி நான் பார்த்தேன், இந்த மாதிரி ஒரு பெரியவர் என்கிட்ட சொன்னாரு, தயவு செய்து நீங்கள் அதை பண்ணுங்க, இல்லைன்னா பெரிய பிரச்சனை ஆகிடும் அப்படின்னு சொன்னாரு. அப்படின்னு சொன்னோன்னே சரின்னு சொல்லிக்கிட்டு இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, கரெக்டாக அந்த ஐசி வார்டை வந்து ஓப்பன் பண்ணும்போது ஒரு சம்பவம் நடக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 3 பேரும் அப்படியே எந்திரிச்சு உட்கார்ந்துருக்குறாங்க. அவங்களுக்கு என்ன இருக்குது, என்ன நடந்துச்சு எதுவுமே தெரியலைங்க. அப்படி இருக்கிறாங்க. இருந்தவங்க கிட்ட என்னப்பா ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவங்களுக்கும் ஒன்றும் புரியலை. ஆனால் அந்த கருப்பு உருவத்தை நான் பார்த்தேன்னு சொன்னார் தெரியுமா இவருடைய ஒரு நண்பர். அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஒரு உருவத்தை மட்டும்தான் நான் பார்த்தேன், வேற எதுவுமே எனக்கு தெரியலை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ வாந்தி இல்லை, பேதி இல்லை, அவங்க நார்மலாக உட்காந்துருக்குறாங்க. உடனே இதை செய்யுங்க அப்படின்னு சொல்லி சக்தி அந்த பெரியவர் சொன்ன விஷயத்த சொல்கிறாரு. என்ன அப்படின்னா, நீ அங்கே போகும்போது கண்டிப்பாக அவங்க எந்திரிச்சு உட்காந்துருப்பாங்க, நீ கண்டிப்பாக கூட்டிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டார் இல்லையா, அதை சொல்கிறதுக்காக தான் வந்தார். வந்த இடத்துல இங்கே அதே நடக்குது. நடந்த உடனே பூரிச்சு போகிறாரு. அந்த பெரியவருக்கும் ஏதோ ஒரு பெரிய சக்தி உள்ளவர் போல இருக்குது அப்படின்னு நினச்சிக்கிட்டு இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, வேகமாக இவங்க 4 பேரும் அந்த இடத்தை நோக்கி போகிறதுக்கான எல்லா நடவடிக்கையும் எடுக்கப்படுது. அங்கே இருக்கக்கூடிய ஒரு ஆம்புலன்ஸை பிடிச்சிட்டு தாங்க இங்கேயும் வர்றாங்க. கரெக்டாக அந்த இடத்துல வரும்போது அந்த பெரியவர் அங்கே காணலைங்க. ஐயோ, அந்த பெரியவர் இதில் தான் இருந்தார், இங்கே படையல் போட்டு மன்னிப்பு கேட்க சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு சொன்னோடனே சரி நம்ம படையல் போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அங்கே இருக்கக்கூடியவங்க, அதாவது இந்த நண்பர்களுடைய அம்மா அப்பா எல்லாரும் சேர்ந்து இந்த மாதிரி படையல் போட ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் நம்மளுடைய சக்தி வந்து படையல் கிடையல் எதுவுமே போடலை. அவர் பாட்டு ஒதுங்கி தான் இருக்கிறாரு. அவருக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அதனால இந்த நண்பர்கள் வந்து அதே மாதிரி படையலுக்கு ஏற்பாடு பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட இது மத்தியான வேளையில் நடந்திருக்குது. இவங்க சாயங்காலம் அந்த படையல்லாம் ரெடி பண்ணி அந்த இடத்துல அந்த நபரை பேர் சொல்லுவாங்க. அதாவது அந்த கல்லறையில் வந்து பேர் எழுதி வச்சிருக்குது. அந்த பேரை சொல்லி இந்த மாதிரி நாங்கள் செய்தே தப்பு தான், இனிமேல் நாங்கள் இந்த மாதிரி பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லி ஒரு சத்திய வாக்கு மாதிரி சத்தியத்தை பண்ணிக்கிட்டு இவங்களும் அங்கே இருந்து கிளம்பிடுறாங்க. ஆனால் என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பெரியவர் யார் அப்படின்னு சொல்லி இவங்களுக்கு தெரியவே இல்லை. ஆனால் ஒரு சம்பவம் என்ன அப்படின்னா, இந்த வெட்டி கொல்லப்பட்டார் அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஒரு ஃபோட்டோ வந்து இந்த பேப்பரில் போடுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒரு பேப்பர் வந்து இவங்களுக்கு கிடைக்கிது. எப்படி கிடைக்கிது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெயிண்டிங் வேலைக்கு தானே போவாங்க. அங்கே வந்து நிறைய நியூஸ் பேப்பர், பழைய பேப்பர்லாம் வச்சுருப்பாங்க இந்த மாதிரி இது பண்ணதுக்கு. அப்போ அதில் இருக்கக்கூடிய ஒரு துண்டு செய்தியில் தாங்க அந்த பெரியவருடைய ஃபோட்டோவை போட்டிருக்குது. அதே மாதிரி அவங்க 4 பேர் அந்த ஃபோட்டோவை பார்க்குறாங்க. இந்த நபர் தான் அந்த இடத்துல வெட்டி கொல்லப்பட்ட அந்த பெயர் சொல்ல வேண்டாம்னு சொல்லியிருக்கிறாங்க அந்த பெரியவர், இவர் தான் அந்த மாதிரி பண்ணது, நம்ம அதில் தான் மாட்டிக்கிட்டோம் அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்லும்போது நம்மளுடைய சக்தி வந்து கடைசியாக தாங்க அந்த பேப்பரை பார்க்குறாரு. அதில் ஒரு ஃபோட்டோ இருக்கும் இல்லையா, அந்த ஃபோட்டோவை பார்த்துட்டு அரண்டு போயிடுறாருங்க. என்ன அப்படின்னா, அன்னைக்கு அந்த சமாதிக்கு மேலே உட்கார்ந்து இருந்தது இதே நபர் தாங்க. அந்த வெள்ளை வேட்டி, அவர் தோளில் போட்டிருந்த ஒரு வெள்ளை டவலு, அதுக்கு பிறகு ஒரு கம்பு குச்சி வச்சுருந்தார் இல்லையா, அந்த கருன்னு இருந்தாருன்னு சொன்னேன் இல்லையா,
அதே நபருடைய ஃபோட்டோ தாங்க இப்போ அதாவது அந்த பேப்பரில் வந்திருக்குது. அந்த விஷயத்த பார்த்து இவர் தாண்டா அன்னைக்கு என்கிட்ட சொன்னார் அப்படின்னு சொன்ன உடனே அரண்டு போயிடுறாங்க அவங்க இருக்கக்கூடிய எல்லாருமே. என்னடா சொல்கிறாரு? ஆமாம், இவர் தான் சொன்னார், இந்த மாதிரி எல்லாம் மன்னிப்பு கேளுங்க, இந்த பிரச்சனை சால்வ் ஆகிடும் அப்படின்னு சொன்னார் அப்படிங்கிற விஷயத்த அந்த இடத்துல நம்மளுடைய சக்தி சொல்லவே எல்லாருக்குமே உடம்பெல்லாம் நடுங்கிருதுங்க. ஐயோ, இவ்வளோ பெரிய ஒரு பிரச்சனையிலே நம்ம மாட்டிக்கிட்டு வெளியே வந்திருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட தாங்க அந்த இடத்துல, அதாவது அந்த ரோட்டு வழியாக போகும்போது கூட அந்த இடத்துல, அதாவது அந்த சமாதி, அதாவது அந்த புளிய மரத்தோப்பு இருக்கு இல்லையா, அந்த சமாதி இங்கேருந்து பார்த்தாலே தெரியுமா, ரொம்ப தூரத்தில் இருக்கும். ஒரு இடைப்பட்ட ஒரு புளிய மரத்துக்கு கீழே தான் அது இருக்குது. அந்த சமாதியை பார்த்த உடனே இவங்களுக்கு என்னென்னா கையெடுத்து கும்பிட்டுட்டு போவாங்க. அதாவது ஒரு தெய்வத்தை பார்க்குற சமத்துக்கு பார்த்துருக்குறாங்க, அப்படி கையெடுத்து கும்பிட்டுட்டு போவாங்களாம். அதன் பிறகு இவங்களுடைய லைஃப்பில் இந்த மாதிரியான எந்த ஒரு பிரச்சனையோ சம்பவமோ அதன் பிறகு நடக்கல, நாங்கள் நல்லா தான் அதுக்கு பிறகு இருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. என்ன அப்படின்னா, இப்போ அவருக்கு கல்யாணம் இருக்குது, அவருக்கு ஒரு குழந்தை இருக்குது, அதாவது நம்மளுடைய சக்திக்கு. அவர் தான் இந்த சம்பவத்தை அவருக்கு இப்படி நடந்துச்சு அப்படிங்கிறத நமக்கு தெளிவாக அனுப்பி தந்திருந்தாரு. அவருக்கு என்னுடைய பெரிய நன்றிகளை நான் சொல்லிடுறேன். இந்த சம்பவம் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிட்டு போயிருங்க. இந்த சம்பவம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களுக்கு தெரியக்கூடிய அனைத்து நபர்களுக்கும் இந்த சம்பவத்தை ஷேர் பண்ணி விட்டுருங்க. மறக்காம இந்த வீடியோவுக்கு ஒரு லைக்கை தட்டி விட்டுருங்க. இன்னொரு விஷயம் இருக்குங்க, அதாவது என்ன அப்படின்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பெல் ஐக்கானை தட்டிடுங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நாகர்கோவில் நாகராஜன். நன்றி நண்பர்களே.